அடுத்ததாக மேலப்பாளையம் ஜாபர் சாதிக் என்பவர் ஏன்னா கார்டுல கேட்க முடியாது, ஏன்னா ஒரு ஆதாரத்தை அனுப்பி கேள்வி கேட்கறதுனால அதை ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டியதான். அதாவது என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, என்னுடைய நண்பனின் பெயர் முகமது நிசார், அவர் எம்போசி என்னும் மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். அவர் தன் உடன் பயின்று வரும் சக மாணவர்கள் தௌஹீதை எடுத்து சொன்ன போது உடன்பயிலும் சுன்னத் ஜமாத் சகோதரர்கள் தொழுகையில் விரலசைப்ப தவறு என சுட்டிக்காட்டி பின்வரும் ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்துள்ளனர். இதற்கு தாங்கள் காட்டிய ஹதீசுகளும் நேர்முரணாக இருப்பதால் அந்த ஜெராக்ஸ் காப்பிக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எனவே இவர்கள் சுட்டிக்காட்டியுள்ள இந்த ஹதீசுகளுக்கு மிக தெளிவான விளக்கம் அளிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காரு, அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. 4 பக்கம் கொண்ட ஒரு நோட்டீஸ். அந்த நோட்டீஸுடைய தலைப்பு என்னன்னு கேட்டா, ஆட்காட்டி விரலை உயர்த்துவது சுன்னத்தாகும் போட்டிருக்குது தலைப்பு. சரி, தொழுகையில் அத்தஹியாத்து ஓதும் போது ஆட்காட்டி விரலை உயர்த்துவது சுன்னத்தாகும். இதற்கு பின்வரும் நபிமொழிகள் சான்றாக அமைந்திருக்கின்றன. 1. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அத்தஹியாத்திற்காக உட்கார்ந்து விட்டார்களேயானால் தனது வலதுகர மணிக்கட்டை வலது தொடையின் மீது வைத்துக் கொண்டு விரல்களை மடக்கி ஆட்காட்டி விரலை மட்டும் உயர்த்தினார்கள் என அப்துல்லாஹ் இப்னு உமர் அறிவிக்கிறார்கள் போட்டு முஸ்லீம் போட்டு பாகம் 2 பக்கம் 90 நினைஞ்சிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. இதுல விரல ஆற்றக்கூடாதுங்கிறது இதுல என்ன ஆதாரம் இருக்குது? ஆற்றுறதுக்கு ஒசத்து தானே வேணும். இன்னும் சொல்ல போனால் நசையில வரக்கூடிய ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, சும்மா ரஃபா இஸ்பாஹு, பிறகு தங்களுடைய விரலை உயர்த்தி விட்டு அப்புறம் அசைத்தார்கள் வருது. இதுல உயர்த்தின அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கே தவிர உயர்த்தினார்கள் என்று அசைக்கல் என்று அர்த்தம் வருமா எங்கேயாவது? அசைக்கிறதுக்கு உயர்த்து தானே வேணும். உயர்த்தம் இப்படி அசைக்கிறது, இப்படி மடக்கி வச்சுட்டு அசைக்க முடியுமா? விரல அசைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒசத்தணும், அப்புறம் தான் அசைக்கணும். அப்ப ஒரு ஹதீஸ்ல நசையில வருகிறது உயர்த்தினார்கள் அப்புறம் அசைத்தார்கள் வருகிறது, முஸ்லீம்ல உயர்த்தினது மட்டும் வருகிறது. இதை வச்சுக்கிட்டு அசைக்க கூடாதுன்னு இது எப்படி ஆதாரமாகும்? நாங்களும் உயர்த்த தானே செய்யறோம். முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பிரகாரம் நாங்க உயர்த்திட்டோம். இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு விஷயம் சேர்ந்து வருது, அது சேர்த்து அமல்படுத்துறோம். அதனால இது ஒரு ஆதாரம் கிடையாது. 2வது ஹதீஸ் இருக்குல்ல, அதுவும் இதே தான், சும்மா நம்பரா போட்டிருக்காரு, எல்லாம் ஒரே வார்த்தை தான். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது ரக்காத்தில் அல்லது 4வது ரக்காத்தில் உட்கார்ந்து விடுவார்களேயானால் தன் இரு கரங்களையும் இரு முட்டுக்கால்கள் விளிம்பின் வைத்துக் கொண்டு அப்பால் தனது வலதுகர ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள். நாங்களும் உயர்த்ததான் செய்யறோம். இது ஆட்டக்கூடாதுன்னு கருத்து தரல. 3வது போட்டிருக்கிறாரு, நபி அவர்கள் தொழுகையில் அமர்ந்து விடுவார்களேயானால் தம் வலது கரத்தை முட்டின் விளிம்பின் மீது வைத்துக் கொண்டு ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் போட்டு திருமதி போட்டு அதை போட்டிருக்காரு. நாங்கள் தான் உயர்த்துறோம். ஒரு உயர்த்தினார் வச்சா தேடி எடுத்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்னு மாஜாவுல உள்ள 4வது போட்டிருக்கிறாரு, எல்லாத்திலையும் ரஃபாண்டு வருது, அசைக்கிற ஹதீஸ்லையும் ரஃபாண்டு தான் வருது. விரல உயர்த்தினார்கள் பிறகு அசைத்தார்கள் வருகிறது. இந்த பிறகு அசைத்தார்கள் இந்த 4 ஹதீஸில் விடுபட்டு இருக்கிறது. வாயில் இப்னு ஹுஜ்ர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் ஆட்காட்டியவர்களை உயர்த்துவதை நான் பார்த்தேன். நாங்களும் உயர்த்தான் செய்யறோம். அதே வாயில் இப்னு ஹுஜ்ர் தானே இதையும் சேர்த்து சொல்றாரு. எந்த வாயில் இப்னு ஹுஜ்ருடைய ஹதீஸ 4வதா போட்டிருக்கிறாங்களோ அந்த வாயில் இப்னு ஹுஜ்ர் தான் என்ன செய்யறாரு, உயர்த்தினார்கள் சொல்லிவிட்டு அசைத்ததையும் சேர்த்து சொல்றாரு. கூடுதல் விவரத்தை எடுத்துக்கிறீங்களா குறைய எடுத்துக்கிறீங்களா? ஒருத்தர் கொஞ்சம் விஷயத்தை பாதியை சொல்றாரு, ஒருத்தர் முழுசா சொல்றாருன்னு சொன்னா முழுசா உள்ள விவரத்தை என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு சாதாரண ஒரு விவரம் கூட இல்லாம எடுத்திருக்கிறாங்க. 4 ஹதீஸ போட்டிருக்கிறார்கள். இந்த பக்கத்துல முதல் பக்கத்துல 4 ஹதீஸ்லயுமே உயர்த்தினார்கள் வந்திருக்கே தவிர அசைக்க கூடாதுன்னு ஒண்ணுமே வரல. நம்மளும் என்ன செய்யறோம், உயர்த்தணும்னு ஒத்துக்கொள்றோம், உயர்த்தி என்ன செய்யணும், அசைக்கணும். இது ஒரு நமக்கு மறுப்பு அமையாது. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு 5வதா போடுறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்து ஓதும் போது தன் ஆட்காட்டி விரலை உயர்த்தினார்கள், அதனை ஆட்டவில்லை. அபூதாவுது பாகம் 1 பக்கம் 260 போட்டிருக்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் எந்த ஒரு கிதாபுலையும் கிடையாது, அபூதாவுதுலையும் கிடையாது, உலகத்தில் வெளியிடப்பட்ட எந்த ஒரு ஹதீஸ் கிதாபுலையும் இந்த வாசம் எந்த வாசம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்து ஓதும் போது, நல்லா கவனிங்க, அத்தஹியாத்து ஓதும் போது தன் ஆட்காட்டி விரலை உயர்த்தினார்கள் ஆட்டவில்லை என்று ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. நீங்க எங்க தேடி வந்தாலும் என்ன செய்ய முடியாது, எடுத்தே காட்ட இயலாது. என்ன வருது இவர் சொல்லக்கூடிய கிதாபுல என்று கேட்டா, கான யுசீரு பி இஸ்பைஹி இதா தஆ வலா யுஹர்ரிகுஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
துவா செய்யும் போது என்ன செய்வாங்க, விரல இஷாரா செய்வார்கள், அசைக்க மாட்டார்கள். துவா செய்யும் போது வருது. இது தொழுகை இன்னும் வரவே இல்லை. தொழுகைக்கு உள்ள துவா இந்த மொத்த ஹதீஸுடைய வாசகம் அவ்வளவுதான். முன்னாடி ஒரு பட்டியல் சொல்லிக்கிட்டு துண்டு கூட கிடையாது. அந்த விரல ஆற்ற விஷயம் எப்படி வருது? தக்பீர் கட்டினார்கள், இப்படி கட்டினார்கள், ஓதினார்கள், குனிந்தார்கள், தொடையில வைத்தார்கள், வரிசையா வெறும் தொழுகையா அசைத்தார்கள் வருது. அத்தஹியாத்துக்கு உள்ளேயே அவ்வளவு தெளிவா வருகிறது. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, மொத்த ஹதீஸ்லயே தக்பீரை சொல்லி, ருக்குவை சொல்லி, சஜ்தாவை சொல்லி, அப்புறம் சொன்னா கூட என்ன செய்யலாம், இது அத்தஹியாத்தை தான் குறிக்கணும் கூட சொல்லலாம். மொத்த ஹதீஸுடைய வாசகம் என்னன்னு கேட்டா, மொத்தமே இது எந்தெந்த நூல்ல வந்திருக்கு அம்புட்ல என்ன வருதுன்னு கேட்டா, அது அபுதாவுதா இருந்தாலும் சரி, அபு அவானவா இருந்தாலும் சரி, பஹிகியா இருந்தாலும் சரி, அஹ்மதா இருந்தாலும் சரி, இன்னும் ஏராளமான நூல்களை எடுத்துக்காட்டினாலும் சரி, வாசகம் இவ்வளவுதான். அத்தஹியாத் ஓதும் போதுங்கிறது இவங்க இல்லாத ஒன்ன திணிச்சிருக்கிறாங்க ஹதீஸ்ல. ஹதீஸ்ல அத்தஹியாத் ஓதும் போதுங்கிற வாசகம் கிடையாது. கான யுசீரு பி இஸ்பைஹி, விரலை கொண்டு இஷாரா செய்வார்கள். இதா தஆன்னு வருது, துஆ செய்யும் போது. வலா யுஹர்ரிகுஹா, அசைக்க மாட்டாங்க. இதுல என்ன வழங்கனே, நீங்க எப்ப துஆ செய்யறாங்க என்ன செய்யலாம், விரல இப்படி இஷாரா பண்ணிக்கிட்டு துஆ செஞ்சுட்டு போங்க, ஆட்டாதீங்க. துஆ செய்யும் போது ஆட்டக்கூடாதுன்னு அர்த்தம். இதனுடைய அறிவிப்பாளர்கள் குழப்பம் இருக்குது, நான் அதுக்கு வரவே இல்லை. இதுல அத்தஹியாத் மேட்டரே கிடையாது. இது இந்த அத்தஹியாத்துல ஆட்டுறதுக்குரிய மறுப்பாக இது அமையாது. ஆறாவது என்ன போட்டிருக்காங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தின் போது ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள், அதனை ஆட்டவில்லை என இமாம் அஹ்மது அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் மணிமொழி என்றையும் தல்கீசுல் கபீர் என்ற நூலில் 500ஆம் பக்கத்தில் இப்னு ஹஜர் அஸ்கலானி கூறியிருக்கிறார்கள். இதுலயும் அப்படி இல்ல. இதுலயும் அந்த இதா தான் இருக்கிறது. இதுலயும் அத்தஹியாத் ஓதும் போதுங்கிற வாசகம் கிடையாது. இல்லாத ஒண்ணு என்ன செய்யறாங்க, அகமது இமாம் பேர்ல இட்டுக்கட்டி, தல்கீசுல் கபீர் பேர்ல இட்டுக்கட்டி, அதனுடைய ஆசிரியர் இப்னு ஹஜர் பேர்ல இட்டுக்கட்டி சொல்றாங்களே தவிர இப்படியே கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இப்படியே இப்னு ஹிப்பான், தாரிமி போன்ற நூல்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள், சமிக்ஞை பண்ணினார்கள், அதனை ஆட்டவில்லை என்று இடம்பெற்றிருக்கின்றன. இவ்வளவுலையும் இதே தான் இருக்கிறது. என்ன இருக்கிறது, அத்தஹியாத்தின் போது வரவே கிடையாது, இருப்பில் என்று வரவே கிடையாது. தொடையில கையை வைத்தார்கள், நாளை மடக்கினார்கள், ஆட்காட்டுகளை தூக்கினார்கள், அதை ஆட்டவில்லை என்று வரவே கிடையாது. துஆ செய்யும் போது விரலை அசைக்க மாட்டார்கள் தான் நீங்க சொல்லி காட்டின அவ்வளவு இடத்துல வருகிறது. ஹதீஸ்ல இல்லாத ஒண்ணு நீங்களா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு என்ன செய்றீங்க, அத்தஹியாத்தின் போதுன்னு மறுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீங்க செய்றீங்களே தவிர, ஆற்று ஹதீஸ் ரொம்ப தெளிவாக தொழுகையில ஒவ்வொரு செயலையும் வர்ணிச்சு சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இது மறுப்பு ஆகாது. இது முடிஞ்சிருச்சா? அப்புறம் இப்பதான் பயான் பண்றாங்க. எப்படி மேல கண்ட மணிமொழிகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவற்றில் சில ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் என்றும் வேறு சில ஆட்காட்டியவர்களை ஆட்டவில்லை என்றும் தெளிவுபடுத்துகின்றன. ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் என்றால் நாங்களும் உயர்த்ததான் செய்கிறோம், ஆட்டவில்லை என்று தெளிவுபடுத்து வேற ஒரு விஷயம். இது வழங்கல உங்களுக்கு. இம்மணிமொழிகளிலிருந்து நம்முடைய இமாம்கள் ஆட்காட்டியவர்களை உயர்த்துவது சுன்னத்து, அதனை ஆட்டுவது மக்ரூஹ் என்ற சட்டங்களை விளக்கி தந்தார்கள். இச்சட்டம் அறிவாய்ந்ததும் இயற்கையானதுமாகும்ங்கிறாங்க. அப்ப உயர்த்துறது இயற்கையா, சும்மா வச்சா இயற்கை. அப்படி பார்த்தா என்ன இயற்கையானது? சரி, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மக்ரூஹ்ன்றாங்களா, எதை வச்சுக்கிட்டு? இந்த சட்டத்தை வச்சுதான் மக்ரூஹ் இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல நீங்க சொன்னபடி வாசனம் இல்லாட்டி இப்படி மக்ரூஹா போவோம். அதாவது அத்தஹியாத் ஓதும் போது விரல ஆட்டலன்னு சொன்னாதான் நீங்க என்ன செய்யலாம், மக்ரூஹ்னு சொல்லலாம். ஆட்டினார்கள், அந்த அத்தஹியாத்தை பத்தி இது பேசலங்கும் போது இதை உங்களுடைய இமாம்கள், மரியாதைக்குரிய இமாம்கள் சொல்றீங்களே, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு சட்டம் எடுத்திருக்காங்கன்னு விளங்குதா இல்லையா? அதுக்கடுத்து இம்மணிமொழிகளின் அடிப்படையில் தாபியின்களும் தபோ தாபியின்களும் செயல்பட்டு வந்தார்கள். அதற்கு பின்னரும் இன்று வரை முஸ்லிம் சமூகம் அனைத்தும் செயல்பட்டு வந்திருக்கிறது. ஏகோபித்த இந்த செயல்பாட்டிற்கு மாற்றமாக நடப்பதற்கு எந்த ஒரு முஸ்லீமுக்கும் அருகதை இல்லைங்கிறாங்க. இதுல ஒண்ணு ஏகோபித்ததெல்லாம் கிடையாதுங்க. இந்த மேலப்பாளையத்திலிருந்து வர நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. மேலப்பாளையத்தில் சாபி மதவுக்காரங்க இருக்கிறாங்க. சாபி மதவு கிதாபுகள் என்ன இருக்குது, ஏகோபித்து இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கீழ யுஹர்ரிகுஹா வ கீழ லா யுஹர்ரிகுஹா, அசைக்கவும் செய்யலாம், அசைக்காமல் இருக்கலாம் என்றுதான் சாபி மதகுடைய கிதாபுல என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. யோகபித்தெல்லாம் கிடையாது. உலகத்துல தொன்று சூடானுக்கு போனீங்கன்னா சூடான்ல உள்ள எல்லாரும் வரல ஆட்டிட்டு தான் இருப்பான். சவுதி அரேபியாவுக்கு ஹரம் ஷரீஃப்ல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க தொழுகிற 60% பேர் வரலாடிட்டு தான் தொழுதுட்டு இருக்கிறான். அப்ப இன்னும் உலகத்துல எங்க இல்லாத மாதிரி முதல்ல இப்பதான் மேலப்பாளையத்துல புதுசா நாங்க சொன்ன மாதிரி சித்தரிக்க பாக்குறாங்க. முதல்ல இதுவும் தவறான ஒரு தகவல். இங்கு கேள்வி ஒன்று எழுகிறது. அது நபி அவர்கள் ஆட்காட்டியவர்களை ஆட்ட நான் பார்த்தேன் என்று வாயில் இப்னு ஹுஜர் அவர்கள் அறிவித்த மணிமொழி ஒன்றை
இப்னு ஹுசைமா, பைஹக்கி ஆகியோர் ரிவாயத் செய்திருக்கிறார்களே, இது குறித்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இந்த ஆற்ற ஹதீஸ்களை சொல்றாங்க. இமாம் பைஹக்கி, இப்னு ஹுசைமா இருவரும் அறிவித்த மணிமொழிக்கு நேர்மாறாக இமாம் அஹ்மது, இமாம் அபூதாவூது, இமாம் இப்னு ஹிப்பான் ஆகியோர் அறிவித்திருக்கிறார்கள். அப்படியே இமாம் பைஹக்கி அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். ஆற்றலைங்கிற ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்களாம். ஆட்டினார்கள்ங்கிற ஹதீஸ் அறிவிச்ச மாதிரியே ஆட்டவில்லைங்கிற ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. அது டாபிக்கே வேற, அத்தஹியாத் மேட்டரே இல்ல. அதை கொண்டாந்து சொல்கிறார் இவர். இமாம் பைஹக்கி அவர்கள் நபி அவர்கள் ஆட்காட்டியவர்களை ஆற்றினார்கள் என்பதை அறிவித்துவிட்டு அதற்கு அப்பால் அடியிற்கென்றவாறு அருமையான விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள். ஆட்காட்டியவர்களை ஆற்றுவது என்பதன் பொருள் திரும்ப திரும்ப அதனை ஆட்டிக் கொண்டிருந்தார்கள் என்பது அல்ல, அதனை கொண்டு சமிக்ஞை பண்ணினார்கள் என்பதுதான். இந்த விளக்கம் இமாம் அவருடைய கருத்து மட்டுமல்ல, ஹதீஸ்களை வல்லுநர்களின் ஒப்புதலை பெற்ற கருத்துமாகுங்கிறாங்க. இது பைஹக்கிமா இப்படி சொல்றது உண்மைதான். அந்த கருத்து சப்பான கருத்தா இருக்குது. ஏன் அவர் இப்படி அப்படியே கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த ஹதீஸ்ல இன்னொரு விளக்கம் வருகிறது. என்ன சொல்றாரு? வாயில் இப்னு ஹுஜர் தானே இது அறிவிக்கிறாரு. வாயில் இப்னு ஹுஜர் என்னத்துக்கு அறிவிக்கிறாரு? ஹல்ரமௌத்ங்கிற ஊரை சேர்ந்தவர். அவர் என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறாங்கன்னு பாக்குறதுக்காக வேண்டி அதை கவனிப்பதற்காகவே நான் மதீனாவுக்கு வந்தேன். ஒவ்வொன்றையும் உன்னிப்பா கவனிக்கிறாரு. கவனிச்சு பார்த்துட்டு ஆற்றதை அறிவிச்சுட்டாரா? பிறகு சொல்றாரு, பிறகு ஒரு குளிர்காலம், அந்த குளிர்காலத்தில் நான் மறுபடியும் இருக்கா மதீனாவுக்கு வந்தேன். அப்ப நான் மக்களை எல்லாம் பார்த்தேன். குளிரின் காரணமாக கைகளை எல்லாம் துணியை போட்டு நினைஞ்சிருந்தாங்க, மேல போட்டு இருந்தாங்க. அப்படி போடும் பொழுது துணிக்கு உள்ள அந்த விரல ஆடியதை நினைஞ்ச நான் பார்த்தேங்கிறாரு. அப்ப ஒரு தடவை சைச்ச பண்ணி ஆடிக்கிட்டு இருக்குமா? அப்ப துணிக்கு உள்ள விரல ஆடிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன்னு சொன்னாரே, ஆனால் அந்த துணியை இப்படி ஆடினதை கவனிச்சிருக்காரு. அதை இவ்வளவு தெளிவாக ரிப்போர்ட் பண்ணி இருக்கும் பொழுது பைஹக்கி அவர்கள் அதை கவனிக்காம கொடுத்த விளக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஹதீஸ் தெளிவாக இருக்கும்போது எதுக்கு விளக்கம்? தெளிவா இல்லாட்டி தான் விளக்கம் வேணும். ஹதீஸ்ல தெல்ல தெளிவாக வந்திருக்கிற காரணத்தினால இதை விட்டு தள்ளிட வேண்டியதுதான். அடுத்து எனவே உள்ள தீர்ப்பளிக்கிறாங்க. இமாம் பைஹக்கி அவர்களுடைய விளக்கப்படி நபி அவர்கள் ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள், சமிக்ஞை பண்ணினார்கள் என்பதுதான் பொருளாகும். இப்பொருளின் அடிப்படையில் மணிமொழிகளுக்கிடையே வேறுபாடு இன்றி அனைத்தும் ஒன்றாகிவிடும். வேறுபாடு இல்லையே. ஆட்டினார்கள், ஆற்றல் தானே வேறுபாடு. ஆற்றலுங்கிறது அதிசயம் இல்லைன்ட்டமே, அத்தஹியாத்தை பத்தி பேசலன்ட்டமே. வேறுபாடு இல்லாம ஒன்னே ஒண்ணு இருக்கும்போது வேறுபாடு உண்டாக்கிட்டு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. வேறுபாடு இருந்தா நீங்க சொன்னது வேண்டாம் ஏத்துக்கொள்ளலாம். வேறுபாடு இல்லாம ஒரே பாடு தானே இருக்குது, அதனால அந்த குழப்பம் கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அது ஆட்காட்டியவர்களை ஆட்டினார்கள் என்று வாயில் இப்னு ஹுஜர் அவர்கள் அறிவித்த மணிமொழியின் ராவிகளில் ஆசிப் இப்னு குலைப் என்பாரும் ஒருவர். அவர் இவரை விட ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள், ஆட்டவில்லை என்ற அறிவித்த ராவிகள் அனைவரும் மிக்க மேலானவர்கள். ஆட்டவில்லைங்கிற அதிசயம் இல்லைன்ட்டோம், மறுபடியும் அதை கொண்டாந்து சொல்கிறாரு. சரி, ஆசிப் இப்னு குலைப் மோசமான ஆளா? அவர் பக்காவா உறுதியான மிக நம்பகமான ஒரு ஆளு. அவருடைய அறிவிப்புகளை குறை சொல்லவே முடியாது. ஆனா இந்த ஆட்டலைங்கிற ஹதீஸ் அறிவிக்கிறாங்களே, அதுலதான் முகமது அஜ்லான் வர்றாரு. அவர் பயங்கரமான ஒரு விமர்சனத்துக்கு எல்லாம் உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா அந்த ஹதீஸ் அந்த அத்தஹியாத்தை பத்தி பேசலங்கிறதுனால நம்ம அதுக்குள்ள போகல. அந்த ஹதீஸ் அத்தஹியாத்தை பத்தி பேசலங்கிறதுனால நம்ம அதுக்குள்ள போகல. அது ஒண்ணு. அடுத்து அதாவது ஆட்டவில்லை என்று அறிவித்த ராவிகள் அனைவரும் மிக்க மேலானவர்கள், மிக்க நேர்மையானவர்கள், மிகவும் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் அறிவிக்கின்ற மணிமொழிகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது அவசியமாகும். எனவே ராவிகளுடைய அடிப்படையிலும் ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் என்பது மட்டுமே ஏற்புடையதாகும் அப்படிங்கிறாரு. உயர்த்தினதை நாங்களும் ஏத்துக்கிறோமே, ஆட்டலைங்கிறதுக்கு எங்க ஆதாரம் காட்டியிருக்கிறீங்க? இல்ல. அடுத்து ஆட்காட்டியவர்களை ஆட்டுவது சைத்தானை திகிலடைய செய்துவிடும் என்று இப்னு உமர் அறிவித்த மணிமொழி சகியானது அல்ல. ஏனெனில் இதை அறிவிப்பவர்களில் வாக்கிது என்பவரும் இருக்கிறார். இவர் பலவீனமானவர். நாங்களே சொல்லிவிட்டோம், நாங்கள் ஆதாரமா இதை காட்டல. எனவே ஆட்காட்டியவர்களை உயர்த்துவது சுன்னத்து, அதனை ஆட்டுவது மக்ரூஹ் என்பது மிக தெளிவான ஒன்றாகும். மாணவி மொழிமொழியை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாகும். அடுத்து ஒரு பயங்கரமான கேள்வி கேட்கிறாங்க. வாதத்திற்காக ஆட்காட்டியவர்களை ஆட்டுவதை ஏற்றுக்கொண்டால் அடியிற்கானும் ஐயப்பாடு எழுகிறது. என்ன எழுகிறது? அது ஆட்காட்டியவர்களை எப்படி ஆட்டுவது? மேலும் கீழுமா, தெற்கும் வடக்குமா, அல்ல சுற்ற வேண்டுமா? இதற்கு ஆதாரம் உண்டா? மாநபி மணிமொழி சான்றுகள் உண்டா? எந்த ஆதாரமும் இருப்பதாக எவரும் கூறியது இல்லை. எனவே ஐயப்பாடு என்ற இருளில் விழுந்து தவிப்பதை விட மிக பிரகாசமான எழிலார்ந்த
ஆட்காட்டி விரலை உயர்த்தினார்கள் என்பதன் பக்கம் திரும்பி விடுவது ஏற்றமுடையதாகும், அறிவுடையதாகும் சொல்லி அல் ஹிதாயத் நற்பணி மன்றம்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது ஆட்டினார்கள்னா அதுக்கு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கலையாம், அதனால அவரு அதை அமுல்படுத்த முடியல, சந்தேகம் வருதான். சரி அப்படி வச்சுக்கிறோமே. உயர்த்தினார்கள் வருதுல, உயர்த்தினா எப்படி உயர்த்தின, இப்படி உயர்த்தலாம்ல, உயர்த்தினா இதான் உண்மையான உயர்த்துறது, இது கூட உயர்த்துறது கிடையாது. ஆட்காட்டி விரல உயர்த்தினார்கள் வருது, இப்படி உயர்த்துறதா, இப்படி உயர்த்துறது, அது உயர்த்துறது தானே, இப்படி கூட உயர்த்தலாமே. ஆட்டும் போது மட்டும்தான் வடக்கத்துக்கு வருமா, உயர்த்துறதுல கூட வடக்கத்துக்கு வருமே. உயர்த்தினார்கள் இப்படி உயர்த்தினார்களா, இப்படி உயர்த்தினார்களா, இப்படி மேல உயர்த்தினார்களா, நேர உயர்த்தினார்களான்னு வருமே. இதான் கேள்வியா. இயல்பா விட்டுருவனே ஆட்டினாங்கன்னா இயல்பா என்ன செய்வோம், இப்படி இப்படி யாரும் ஆட்ட மாட்டாங்க, ஆட்டுறதை இப்படித்தான் சொல்லுவாங்க. இயற்கையா என்ன அர்த்தம், விரல ஆட்டுறா இப்படி இப்படி யாரா சொல்லுவாங்க, இப்படி இயற்கையா வராது, இது வேணும்னு செய்யணும். ஆட்டுறனா இதான் ஆட்டுறதுங்கிறது. அப்ப ஆட்டுறதுக்கு விளக்கமே தேவையில்லை, இயல்பாக நம்ம என்ன செய்யணும், அதை புரிந்து கொள்ளணுமே தவிர இயல்புக்கு மாற்றமாக என்ன செய்யக்கூடாது, அதுல போய் திணிக்க தேவையில்லை. இது எல்லாத்திலையும் கேட்கலாம், எத்தனை விஷயங்கள்ல என்ன வரும், இது மாதிரி பொதுவாக அது வந்திருக்கும். இதுக்கெல்லாம் போட்டு விளக்கம் வருதானா? இப்ப நீங்க உயர்த்துறதுக்கு முதல் விளக்கம் காட்டுங்க. உயர்த்தல என்ன வருது, சில அறிவிப்புல நசபண்டு வருது, நசபண்ட நட்டி வைத்தார்கள் வருது. இந்த ரஃபாவுக்கு பதிலாக என்ன வருது, நசபண்ட நட்டி வைக்கிறேன்னு என்ன அர்த்தம், இப்படி வைக்கணும்னு அர்த்தம், இப்படி ஊண்டி வைக்கிறது. அப்ப ஆட்காட்டு வரல கொண்டு இப்ப தரையில ஊண்டிக்கணுமா, தொடையில ஊண்டி நிப்பாட்டி வைக்கணுமா, எல்லாத்துலயும் தான் இருக்கு. அதை விட தெளிவாக இருக்கிற ஒரு ஹதீஸை எடுத்துட்டு போங்க, அசைத்தார்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அதனால இந்த மாதிரியான ஒரு வாதங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்யக்கூடாது, அவங்க இதை பலவீனப்படுத்துறாங்க. ஆட்டவில்லைங்கிறதுக்கு ஒரு ஹதீஸும் கிடையாது. உயர்த்தினார்கள் அவங்க காட்டின ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான், நாங்களும் உயர்த்தினார்கள் மறுக்கல, உயர்த்தவும் செய்கிறோம் ஆட்டவும் செய்கிறோம். ரெண்டு ஹதீஸ் அமுலுக்கு வந்துகிறது. நீங்க உயர்த்திட்டு ஆட்டாம இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹதீஸ் அமுல்படுத்துறீங்க, ஆட்டுனாங்கிற ஹதீஸை நீங்க அமுல்படுத்தல. அடுத்தது அந்த இது இல்லங்கிறாங்க, எது இல்ல எப்படிங்கிறது இருக்குதா, அதுல இருக்கு. எதுவும் ஒரு அதை கொண்டு அழைப்பது போல அசைத்தார்கள். அழைப்பது போல அசைக்கிறது, வடக்கத்துக்கு இப்படி அசைப்பீங்க, கூப்பிடுவீங்களா, ஒரு ஆள் கூப்பிட வேண்டியிருக்கு, இப்படி கூப்பிடுவீங்களா, இப்படிதான் கூப்பிடுவோம். அப்ப அழைப்பது போல என்றாலே மேலுங்கிருந்து வந்ததா இல்லையா. அப்ப அழைப்பது போல அசைத்தார்கள் சொல்லி ஒருவேளை இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அல்லாஹ் ஒரு வாயில அந்த வாயில கொஞ்சம் உள்ளத்துல போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. அவர் இந்த மாதிரிலாம் எதிர்காலத்தில் கேட்டுருவாங்க, அதுக்காக இந்த வார்த்தையை சேர்த்து போடுன்னு சொல்லிட்டு என்ன செய்யிருக்கான்ல, அவர் மனசுல போட்டு வச்சிருக்கான் போல இருக்கு. அப்ப அதுல தெளிவாக விளக்கமும் வந்திருக்கிறத பார்க்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, இது மேலப்பாளையத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க. மேலப்பாளையத்தில் எல்லாம் சாபிக்காரங்க தான் இருக்கிறாங்க. இந்த சாபிக்காரங்க நம்ம கேட்கிறோம், நீங்க எடுத்துக்காட்டின ஹதீஸ்லயே அத்தையாத்துல உட்கார்ந்தனும் வசத்துனாங்கன்னு வருதுல, நீங்க அப்படி வசத்துறீங்களா? நீங்க எந்த ஹதீஸ காட்டுறீங்களோ அந்த ஹதீஸை நீங்க அமல்படுத்துறீங்களா? உட்கார்ந்துட்டே இருக்கிறீங்க, சும்மா ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு விரல தூக்குறீங்க பாதியில. இந்த பாதியில விரல நின்று எங்க இருக்கு ஆதாரம், அதுக்கு ஆதாரத்தை காட்ட காணாம நீங்க எங்களுக்கு மறுப்புங்கிற பேர்ல என்னதே சொல்றீங்களே தவிர நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கு ஆதாரத்தை காட்ட காணாம. அத்தஹியாத்துல உட்கார்ந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாதி நேரம் கழித்த பிறகு அல்லது அஷ்ஹது அல்லா இலாஹ என்று சொல்லும் போது அல்ல இல்லல்லான்னு சொல்லும் போது விரல நீட்டினார்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ வரும்போதுதான் நீட்டணும்னு சொல்லி நீங்களும் சரி ஹனபிகளும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இதுக்கு நீங்க காட்டினது ஆதாரத்தை காணாம எல்லாமே அத்தஹியாத்துல உட்கார்ந்தவனே வசதிட்டாங்கன்னு வருது. குறைஞ்சபட்சம் இதை அமுல்படுத்துறவங்க நீங்க என்ன செய்யணும், ரெண்டு மதுகபையும் தூக்கி எரிஞ்சு விட்டு அத்தஹியாத்துல உட்கார்ந்தவங்க நீட்டினீங்கன்னா நான் ஒத்துக்கலாம். நீங்களே அமுல்படுத்தாம ஒண்ணு வந்துகிட்டு எங்களுக்கு ஆதாரமா காட்டினீங்கன்னா வெளிச்சமா இருக்குங்களே, வெளிச்சம் இருட்டாவில் கொண்டு தள்ளுறீங்க. நீங்க வெளிச்சமாக இருக்கிறது பிரகாசமா இருக்கிறதுங்கிறீங்களே, நீங்க வாட்ச ஹதீஸை நான் இன்னொருக்கா படிக்கிறேன், முதல் ஹதீஸை படிக்கிறேன். அதாவது அத்தஹியாத்து உட்கார்ந்து விட்டார்களே ஆனால், நல்லா உட்கார்ந்து விட்டார்களே ஆனால் அப்பவே ஆரம்பிச்சிருது. தமது வலது மணிக்கட்டை வலது துடையின் மீது வைத்துக் கொண்டு விரல்களை மடக்கி ஆட்காட்டி விரலை மட்டும் உயர்த்தினார்கள். எப்ப உயர்த்தினார்களாம், உட்கார்ந்து விட்டார்களே ஆனால் உயர்த்தினார்களாம். அப்ப உட்கார்ந்தவன வசத்தினாங்க ஹதீஸை போட்டிருக்கிறீங்க. செய்யறது என்ன, பாதி நேரத்துக்கு முன் உட்கார்ந்து அப்புறமா வரல தூக்குனீங்களா, என்ன அர்த்தம்? அப்ப இந்த ஹதீஸை நீங்க அமுல்படுத்தல, மதுஹப நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி நீங்க உங்களுடைய மனமுரண்டுக்காக வேண்டி இப்படி ஒரு ஹதீஸ் எடுத்து போறீங்களே தவிர நாங்க இதை அமுல்படுத்தணும். எப்படி படுத்தணும், உட்கார்ந்தவனையே வசத்திடுறோம், அதையும் அமுல்படுத்திட்டோம். ஆட்டினார்கள் வருது, அதையும் அமுல்படுத்திட்டோம். அப்ப வசத்தினார்கள் அமுலாக்கி விட்டோம், ஆட்டினார்களையும் அமுல்படுத்திட்டோம். நீங்க என்ன பண்றீங்க, ரெண்டையுமே அமுல்படுத்தல. நீங்க ஆட்டினதையும் அமுல்படுத்தல, நீங்க எடுத்து காட்டின 4 ஹதீஸ் காட்டினீங்களே அந்த 4 ஹதீஸையும் நீங்க அமுல்படுத்தல, உட்கார்ந்தோன்னு வசத்தை காணோம். அதனால ஹதீஸ முழுசாக மறுத்த குற்றத்தில் நீங்க இருக்கிறீங்க. நாங்க எடுத்து காட்டின ஹதீஸை அமுல்படுத்துறவர்களாக, நீங்க எடுத்து காட்டின ஹதீஸையும் அமுல்படுத்தக்கூடியவர்களாக நாங்க